இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள். சங்கீதம் 11:2. Today's Bible verse. For look, the wicked bend their bow, they make ready their arrow on the string, that they may shoot secretly at the upright in heart. Psalms 11:2. வாழ்க்கையில் ஒவ்வொரு தாக்குதலும் வெளிப்படையாக வருவதில்லை என்பதை இன்றைய வேத வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது. சில அம்புகள் அமைதியாக விடப்படுகின்றன. வதந்திகள், பொறாமை, தவறான புரிதல், பொய் குற்றச்சாட்டுகள் அல்லது கண்ணுக்கு தெரியாத ஆன்மீக போர்கள் மூலம். துன்மார்க்கர்கள் எப்போதும் நேருக்கு நேர் வருவதில்லை. சில சமயங்களில் அவர்கள் நிழலில் இருந்து தாக்குகிறார்கள். ஆனால் தேவன் ஒவ்வொரு அம்பும் விடப்படுவதற்கு முன்பு பார்க்கிறார். முன்பு ஒரு சமயம் ஒரு குறுகிய மலைப்பாதையின் நுழைவாயிலில் ஒரு சிறிய விளக்கு வைக்கப்பட்டது. அந்த விளக்கு அவர்களுக்கு எங்கு செல்ல வேண்டும் என்பதை காட்டியதால் இரவில் பயணிகள் பாதுகாப்பாக கடந்து சென்றனர். ஆனால் ஒரு இரவு ஒளியை வெறுத்த ஒருவர் அதை அழிக்க முயன்றார். வெளிப்படையாக வருவதற்கு பதிலாக இருளில் நின்று அதன் மீது கற்களை எறிந்தார். விளக்கை நோக்கி கற்கள் முன்னோக்கி பறந்தன. சில கற்கள் தவறிவிட்டன. சில கற்கள் கண்ணாடியை உடைத்தன. ஆனாலும் விளக்கு பிரகாசித்துக் கொண்டே இருந்தது. இறுதியாக விளக்கின் உரிமையாளர் வந்து உடைந்த கண்ணாடியை மாற்றி விளக்கை எந்த கல்லும் அடைய முடியாத உயரமான பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்தினார். மேலே கூறிய சம்பவத்தில் இருந்து கற்கள் மறைக்கப்பட்ட தாக்குதல்களை குறிக்கின்றன. விளக்கு உண்மையுள்ள இருதயத்தை குறிக்கிறது. உரிமையாளர் ஆண்டவரை குறிக்கிறது. அந்த விளக்கை போலவே நாம் தேவனோடு நடக்கும் போது தாக்குதல்கள் வரலாம். ஆனால் தேவன் நமக்குள் வைத்த ஒளியை அணைக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். தாவீது ராஜா கண்ணுக்கு தெரியாத எதிரிகளால் குறிவைக்கப்படுவதன் அர்த்தம் என்ன என்பதை அறிந்திருந்தார். அவர் வேட்டையாடப்பட்டார், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார், காட்டிக் கொடுக்கப்பட்டார். ஆனால் அவர் கர்த்தரை முழுமையாக நம்பினார். சங்கீதம் 11:2 நமக்கு அம்புகள் நம்மை நோக்கி குறிவைக்கப்படலாம், ஆனால் நமது பாதுகாப்பு மறைந்திருப்பதில் இல்லை, மாறாக அது தேவனை நம்புவதில் உள்ளது என்று நமக்கு கற்பிக்கிறது. மக்கள் உங்களுக்கு எதிராக பேசலாம். சூழ்நிலைகள் திடீரென்று மாறக்கூடும். ஏன் என்று தெரியாமல் நீங்கள் தாக்கப்பட்டதாக உணரலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அம்பை காணும் அதே தேவன் கேடயத்தையும் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் காயமடைந்ததாக உணர்ந்தால் இதை அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்கள் பாதுகாவலர். ஒவ்வொரு கண்ணீரையும், ஒவ்வொரு நியாயமற்ற வார்த்தையையும், ஒவ்வொரு மறைவான போரையும் அவர் காண்கிறார். மேலும் அவர் உங்கள் இருதயத்தை பாதுகாப்பார். அம்புகள் பறக்கக்கூடும், ஆனால் ஆண்டவரின் பாதுகாப்பு எந்த ஆயுதத்தையும் விட வலிமையானது. இருளை கண்டு பயப்படாமல் நடப்போம், ஏனென்றால் நம் ஒளி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேன்.